மருமறையிலும் கால பயணங்களும் ஒரு சிறிய மலை கிராமத்தில் சிவா என்ற 12 வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வெயில்கள் மிகவும் பிடிக்கும். ரயில் பிடிக்கும். ரயிலின் சத்தம் கட்ட மடிச்சா ஓடிப்போய் பார்ப்பான். பெட்டிகள் கொண்ட ரயில் நிலையத்தில் பரபரப்பு, இவை அனைத்தும் அவன் பிடிக்கும். ஒரு நாள் பள்ளி விடுமுறையில் சிவா தன் தாத்தா வீட்டிருந்தான். வீடு ஒரு பழைய ரயில் நிலையத்துக்கு அருகிலுள்ளது. அந்த ரயிலின் நிலையம் பல ஆண்டுகளும் முன்பாக மூடப்பட்டது. அப்போது அங்கே ரயிலும் வராது. ஆனால் அந்த ஊரில் ஒரு வித்தியாசமான கதை உலாவி வரும். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட இரவு நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு மர்ம ரயில் வரும். இந்த கிராமம் பேசிக்கொள் வருவதை கேட்ட சிவாவின் மீது ஆர்வம் அதிகரித்தான். ரயில் வரும் நாள் வந்த போது அந்த இரவில் சிவா தன் 2 நண்பருடன் சென்று பார்ப்பதற்கு தயாரானார். 3 பேர் சேர்ந்து 11:45 பழைய ரயில் நிலையத்தை அடைந்தனர். எல்லா வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. சுற்றிலும் முழுவதும் அமைதியாக காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டது. சரியாக 12 மணி ஆனதும் தூரத்தில் ஒரு விசில் சத்தத்துடன் மூடுபனியும் ஒரு பழமையான கருப்பு நிறத்தில் ரயில் மெதுவாக வந்தது. பார்த்த மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ரயிலில் யாரும் இல்லை. ஆனால் கதவுகள் தானாக திறந்தன. சிவா தைரியமாக உள்ளே சென்றார். பழைய நாற்காலி இருந்தது. மீது 3 தங்க நிற டிக்கெட்டுகள் இருந்தன. அவற்றில் தைரியம் உள்ளவர்கள் மட்டும் இந்த பயணத்துக்கு வரலாம். எழுதப்பட்ட மூவரும் ஒருவரை பார்த்தன. பிறகு உள்ளே ஏறின. கதவுகள் மெதுவாக ரயில் வரட்டு. ஆனால் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தவர்கள் ஆச்சரியம். நிலையம் காணாமல் போயிருந்ததற்கு பதிலாக பெரிய டைனோசர் சுற்றித் திரிந்த காடு தெரிந்த 3 பேரும் பயத்தில் இருந்தனர். இப்போது ஒரு மென்மையான குரல், இது கடந்த காலம் என்று கேட்டது. சில நிமிட காட்சி மாறியது. இப்போது அரசர்கள், பெரிய கோட்டைகள், குதிரைகள் அடுத்து எதிர்கால நகரங்கள் தோன்றிய மனிதர்கள், கார்கள், ரோபோட்டு, விண்வெளி வாகனங்கள் என அனைத்தும் இருந்தன. ரயில் ஒரு மர்ம நிலையத்தில் இருந்தது. அங்கு ஒரு வயதான காவலன் இருந்தார். அவர் ரயில் காலத்தின் ரகசியங்களை காட்டும். இங்கிருந்து திரும்ப வேண்டும் என்று அவர் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு கவனமாக கட்டின உலகில் மிக மதிப்புள்ள செல்வம் அது என்பதுதான் இந்த கேள்வி. சிவாவின் ஒரு நண்பன் தங்கம் என்று கூறினான். காவலர் இல்லை என்று கூறினார். நண்பன் வைரம் என்று. அதற்கு பதில் தவறு. சிவா சிறிது நேரம் அந்த காவலர் முகத்தில் புன்னகையுடன், சரியாமல் நீங்கள் மூவர் இங்கிருந்து செல்லலாம் என்று கூறினார். சிவா சிறிது நேரம் பிறகு நேரம் என்றான். அடுத்த நொடிக்கு ரயில் வேகமாக சென்று விட்டது. அவர்கள் அந்த நிச்சயத்தான் இருந்தனர். அப்போது கடிகாரத்தில் 12 மணி இருந்தது. ஒரு முறை இப்படி ஒரு அனுபவமாக மூவரும் ஆச்சரியத்தில் செய்தனர். ரயில் மூவரும் வீட்டுக்கு சென்ற நாளிலிருந்து 3 நபர்கள் எழுத்தை மதிக்க ஆரம்பித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மர்ம ரயில் பற்றிய அவர் மனதில் இருந்து மறைய விளையாண்டு குழந்தைகளும் கதாமல நேரம் அந்த உலகிலே மிக செல்வம், சுவை, வலி இரண்டுக்குள்ள அறிவியல் அயல்வாடு சுவையை தரும் சிட்ரிக் அமிலம் உள்ளது. அன்றாட சமைக்கும் பயன்படுத்தும் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் உள்ளது. நாவூரும் புளி மற்றும் திராட்சையில் டார்டாரிக் அமிலம் உள்ளது. உடலுக்கு குளிர்ச்சி தரும் தயிர் மற்றும் பாலில் லாக்டிக் அமிலம் உள்ளது. ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்கிறது. பதப்படுத்த உதவும் வினிகரில் அசிட்டிக் அமிலம் உள்ளது. நாம் அன்றாடம் சாப்பிட எலுமிச்சை சாதம் புளிப்பாக இருக்க காரணம் என்னவென்றால், எறும்பு கடித்தால் சட்டென்று வலிக்கிறது. அதுவும் ஏன் என்று தெரியுமா? இந்த சுவைக்கும் வலிக்கும் பின்னணியில் இருப்பது அமிலங்கள். வேதியியல் உலகில் தவிக்க முடியாத இந்த அமிலங்கள் நாம் உண்ணும் உணவிலும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் நீங்காத இடம் பிடித்துள்ளன. நாம் பயன்படுத்தும் எந்தெந்த பொருட்களிலும் அமிலங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள எலுமிச்சை பழத்தில் ஆரஞ்சு புளிப்பு சுவையை தரும் சிட்ரிக் அமிலம் உள்ளது. அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தும் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் உள்ளது. நாவூர் புளி மற்றும் திராட்சையில் டார்டாரிக் அமிலம் உள்ளது. உடலுக்கு குளிர்ச்சி தரும் தயிர் மற்றும் பாலில் லாக்டிக் அமிலம் இருக்கிறது. ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்கிறது. பதப்படுத்த உதவும் வினிகரில் அசிட்டிக் அமிலம் உள்ளது. சுழி 2 கடிக்கும் எறும்பு மற்றும் தேனில் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் இருக்கிறது. நாம் ஆசையாக குடிக்கும் குளிர்பானங்களில் கார்பானிக் அமிலம் உள்ளது. தினமும் புத்துணர்ச்சியை பெருகும் தேநீர் டானிக் அமிலம் உள்ளடங்கி இருக்கிறது. ஆப்பிள் முதல் எறும்பு வரை எல்லாவற்றிலும் அமிலம் நிறைந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆய்வகங்களில் இருக்கும் அமிலங்கள் ஆபத்தானவை என்றாலும் இயற்கையான பழங்களில் உணவுகளில் இருக்கும் இந்த அமிலங்கள் உடலுக்கு பல நன்மைகள் தருகிறது. மேலும் ஜூஸ் குடிக்கும் இதில் சிட்ரிக் அமிலம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவை நினைவில் கொள்ளுங்கள். நாம் பேசும்
தாய்மொழி தமிழ் மொழியில் இலக்கண வளம் மிக்க ஒரு அழகான மொழி. நம் முன்னோர்கள் தங்கள் கருத்துக்களை சாதாரணமாக கூறாமல் செய்யுள் வடிவில் பாடல்களாக அழகிய சேகா பாடினார்கள். அப்படி பாடுவதற்கு பயன்பட்ட பாடல்கள் அதைத்தான் நாம் பா அழைக்கிறோம். சரி, பாக்களின் 4 வகை. உலகத்தின் 4 வகை பாக்கள். பாக்கள் 4 வகைப்படும். வெண்பா, செப்பலோசை. உலக புகழ்பெற்ற திருக்குறள் வெண்பாவை சார்ந்தது. ஆசிரியர் அப்பா. வெண்பா செப்பலோசை. புகழ்பெற்ற திருக்குறள் வெண்பா வகையை சார்ந்தது. ஆசிரியை அப்பா. அகவ யோசை. சங்க இலக்கியம், அகப்புறநானூறு, அகநானூறு, 8 தசை, 10 பாட்டு போன்ற நூல்கள் இந்த ஓசையில் அமைந்துள்ளது. கலிப்பா. துள்ளலோசை. துள்ளி துள்ளியோடும் கண்டுகுட்டியை போல ஓசை ஏறி இறங்கி வரும் பாடலுக்கு கலித்தொகை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். வஞ்சிப்பா. தூக்கலோகை. நிதானமாக அமைதியாக ஓசையை கொண்டது. நம் தமிழரின் மரபு கவிதைகள் இந்த 4 பாக்களின் அடிப்படையில் தான் காலங்காலமாய் படைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஓசை நயங்களை நாம் தெரிந்து கொள்வது தாய்மொழியின் இனிமையையும் அதன் இலக்கிய செழுமையை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும். நீங்களும் இந்த பாவைகளை நினைவில் வைத்து தமிழில் உள்ள பாடல்களை படித்த அந்த ஓசை நயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். தி குட் டைனோசர். 2015ஆம் ஆண்டு டிஸ்னி பிக்சரில் வெளிவந்த அனிமேஷன் திரைப்படம் தி குட் டைனோசர். மெம் லெபாவ் என்பவர் எழுதிய, பீட்டர் சோன் என்பவர் இயக்கியுள்ளது. பூமியில் வெண்கற்கள் விழாமல் இருந்திருந்தால் டைனோசர் எப்படி வாழ்ந்திருக்கும் என்ற கற்பனை மையமாக வைத்து கதை இருக்கிறது. இதில் ஹார்லோ என்ற மைந்தர் ஸ்வாங் கொண்ட இளம் டைனோசரும் ஸ்பாட் என்ற சிறுவனுமே முக்கியமான கதாபாத்திரங்கள் திகழ்வார்கள். ஹார்லோ தன் குடும்பத்திலிருந்து தொலைந்து விடுகிறது. அதன் பின் ஸ்பாட்டை சந்திக்கிறது. ஹார்லோ தனது குடும்பத்திலிருந்து தொலைந்து விடுகிறது. பின் ஸ்பாட்டை சந்திக்கிறது. அவர்கள் இருவரிடையே ஏற்படும் பாசம் ஆகியவை யதார்த்தமாக காட்டப்பட்டிருக்கப்படும். குழந்தைகள் பாச உணர்வு நட்பையும் எடுத்துரைக்கிறது. Thank you.